கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்த ஒரு மிக முக்கியமான சர்ச்சைக்குரிய கருத்தை விளக்கலாம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் ஏவின காரணத்தினாலே அந்த பொருளிலே இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை கூறுகிறேன். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அக்கிரமத்தின் இரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. இந்த நாள் செய்தி கிறிஸ்தவ உலகிற்கு உரிய செய்தி. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை அல்லது மறுபடியும் அவர் பூமிக்கு வருகின்ற வருகையை எதிர்நோக்கி இருக்கிறது. அவருடைய மகிமையின் 2ஆம் வருகை என்று சொல்வதை விட அவருடைய மகிமையின் வருகையை எதிர்நோக்கி இருக்கிறது. அநேகர் அதை 2ஆம் வருகை என்று சொல்வார்கள். ஆனால் என்னை கேட்டால், இயேசு கிறிஸ்து மணவாளனாக பூமிக்கு அவருடைய மணவாட்டியாக்கிய தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்டு பரலோகம் செல்ல மகிமையோடு வருகின்ற மகிமையின் வருகை என்று சொல்லுவேன். அந்த மகிமையின் வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னதியாக அந்தி கிறிஸ்து பூமியிலே வருவான். அவனை தேவனுடைய ஜனம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த கருத்தை மாற்றி அந்தி கிறிஸ்து பூமிக்கு வருகிறதுக்கு முன் கர்த்தர் சபையை எடுத்துக்கொண்டு இரகசியமாக சென்று விடுவார் பரலோகத்திற்கு என்று சொல்கின்ற வேதத்தில் இல்லாத ஒரு கருத்தை, சில வேத வசனங்களை கர்த்தர் தன்னுடைய பகிரங்க வருகைக்கு சொல்லியிருக்கிற வசனங்களை புரட்டி இரகசிய வருகை என்கிற ஒரு கருத்தை சொல்கிறவர்கள் இந்த 7ஆம் வசனத்தை 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் உள்ள தடை செய்கிறவன் என்கிற அந்த பதத்தை, தடை செய்கிறவன் பரிசுத்த ஆவியானவர் அல்லது சபை என்று விளக்குகிறார்கள். இது ஒரு பெரிய வேத புரட்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள் சீஷர்கள், ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவிற்கும் உள்ள அடையாளங்கள் என்ன என்று கேட்ட பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் 7 அடையாளங்களை சொல்லுகிறார். கிறிஸ்து மறுபடியும் பூமிக்கு மகிமையோடு தன்னுடைய பரிசுத்தவான்களை மணவாட்டியை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு முன் நடக்க வேண்டிய 7 அடையாளங்களை சொல்லுகிறார். அந்த 7 அடையாளங்களை இப்படி நான் சொல்லிவிடுகிறேன். அது மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. முதல் அடையாளம் வஞ்சனை, ஒரு வஞ்சிக்கிற உபதேசம். அந்த வஞ்சிக்கிற உபதேசம் தான் இந்த இரகசிய வருகை உபதேசம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். வேறு அவருடைய வருகை குறித்த ஒரு புரட்டு உபதேசம் பூமியிலே இல்லை. ஒரு புரட்டு உபதேசம் வந்தாக வேண்டும். அந்த உபதேசம்தான் இந்த இரகசிய வருகை என்கிற உபதேசம். முதல் அடையாளம் ஒரு வஞ்சனை, வஞ்சிக்கிற உபதேசம் வரும் என்று சொல்லுகிறார். அடுத்து யுத்தங்களும் யுத்தங்களின் செய்தியும் என்று இயேசு சொல்லுகிறார். மூன்றாவது பஞ்சங்கள் என்று சொல்லுகிறார், பஞ்சங்கள். அடுத்து 4வது அடையாளம் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் என்று சொல்லுகிறார். 5வது அடையாளம் 9ஆம் வசனத்திலே வருகிறது. 5வது அடையாளம், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள், உங்களில் சிலரை கொலை செய்வார்கள், இரத்த சாட்சி மரணங்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன் அவருடைய ஜனங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவார்கள், வெறுக்கப்படுவார்கள், எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள் என்று சொல்கிறார். அது 5வது அடையாளம். 6வது அடையாளத்தை 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்.
பாழாக்கும் அருவருப்பு வெளிப்படுவான் என்று சொல்லுகிறார். பாழாக்கும் அருவருப்பு. பாழாக்கும் அருவருப்பு என்கிற பெயர் அந்தி கிறிஸ்துவுக்கு தானியேல் தீர்க்கதரிசி கொடுத்திருக்கிற பெயர். தானியேல் தீர்க்கதரிசி அந்த அந்தி கிறிஸ்துவை பாழாக்கும் அருவருப்பு என்று சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே அந்த அந்தி கிறிஸ்துவை மிருகம் என்று யோவான் சொல்லுகிறார். ஏன்னா மிருக குணம் அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு இருக்கும், அந்த உலகளாவிய அந்த அந்த ஆட்சிக்காரனுக்கு இருக்கும். ஆகவே மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆறாவது அடையாளம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன் நடக்கிற ஆறாவது அடையாளம் அந்தி கிறிஸ்துடைய வருகை. பாழாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பான். அவன் யூத ஜனங்களை ஏமாற்றி தான் மேசியா இரட்சகர் என்று அவளை நம்ப வைத்து விடுவான். அந்த எருசலேம் ஆலயத்தையும் 3வது ஆலயமாக கட்டி விடுவான். அதிலே உள்ளே பிரவேசி தன்னை தேவன் போல் காண்பிப்பான் என்றெல்லாம் சொல்கிறார் தானியேல் தீர்க்கதரிசி. அதைத்தான் இயேசு கிறிஸ்து மத்திய 24 சொல்கிறார். அவருடைய வருகைக்கும் நடக்கிற ஆறாவது அடையாளம் அந்தி கிறிஸ்துடைய வருகை என்று சொல்லிக்கொண்டு அந்த 15ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரைக்கும் அந்த அந்தி கிறிஸ்துடைய ஆளுகையை அவர் விவரிக்கிறார். அது எப்படிப்பட்ட ஆளுகையாக இருக்கும் சொன்னால், மகா பெரிய உபத்திரவம் நிறைந்த ஒரு ஆளுகையாக இருக்கும் என்று சொல்கிறார். மகா பெரிய உபத்திரவம் இந்த நாட்களில் இருக்கும். ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லுகிறார். அந்த உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவரும் தப்பி போவதில்லை, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம். எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? 31 சொல்லப்பட்டது. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பூமியின் 4 திசையிலிருந்தும் கூட்டி சேர்த்து பரலோகத்துக்கு கொண்டு செல்வ சொல்லப்பட்டிருந்ததாக. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பவர்கள் ஆண்டவரே கூட்டி சேர்க்கப்பட்டு பரலோகம் கொண்டு செல்லப்பட இருக்கிறவர்கள், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே உபத்திரவத்தின் காலம், அந்தி கிறிஸ்துடைய மகா உபத்திரவத்தின் காலம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் குறைக்கப்படும் என்று சொன்னால், அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்தி கிறிஸ்து உபத்திரவ காலத்திலே பூமியிலே இருக்கிறார்கள் என்பது மிக தெளிவு. ஆனால் இன்றைக்கு வஞ்சிக்கிற சாத்தானுடைய ஆவி இந்த வசனங்களை எல்லாவற்றையும் மக்களுடைய கண்களுக்கு மறைத்து விட்டு வசனத்தை புரட்டி பேசுகிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த உபத்திரவத்தின் காலம் குறைக்கப்படும். ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், த எலெக்ட் பீப்புள் பூமியிலே அந்தி கிறிஸ்து உபத்திரவத்தின் காலத்திலே இருப்பார்கள் என்பது 100க்கு 100 தெளிவாக வேதம் சொல்லுகிறது. அடுத்து 29ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் 7வது அடையாளம். என்ன அடையாளம்? அந்த வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த பிறகு. எந்த உபத்திரவம்? என் நாட்களின் உபத்திரவம்? அந்தி கிறிஸ்துனுடைய மகா உபத்திரவத்தின் நாட்கள். அந்த அந்தி கிறிஸ்துடைய மகா உபத்திரவத்தின் நாட்கள் முடிந்தவுடன் சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் இரத்தமாக மாறும், நட்சத்திரங்கள் பூமியில் விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மகிமையோடும் சகல வல்லமையோடும் வானத்தில் மேகமில் வருகிறதை பூமியின் சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அடுத்து 32ஆம் வசனம். அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி பூமியின் 4 திசைகளில் இருந்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார், பரலோகம் கொண்டு செல்வார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்திலே பரிசுத்தவான்கள் பூமியில் இருப்பார்கள். அதன் பிறகுதான் கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று வேதம் சொல்கிற பொழுது, இந்த வேதத்தை புரட்டுகிறவர்கள் அந்த புரட்டுவதற்கு சாதகமாக ஒரு வசனத்தை பிடிக்கிறார்கள். அந்த வசனம்தான் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது தடை செய்கிறது, கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் பூமியிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. தடை செய்கிறவன் என்று சொன்னால் அவர்கள் அதை சபை என்றும் பரிசுத்த ஆவியானவர் என்றும் சொல்கிறார்கள். இந்த கருத்துக்கு வித்திட்டவர் ஃபென்னி ஜென்னிங்ஸ் டேக் என்கிற வேத பண்டிதர். அவர் சொல்லுகிறார், தடை செய்கிறவன்
3 பேர் ஒருவராக இருக்கலாம் என்று சொல்லுகிறார். ஒன்றில் அரசாக இருக்கும், அல்லது சபையாக இருக்கும், அல்லது பரிசுத்த ஆவியானவராக இருப்பார் என்று சொல்கிறார். எப்பொழுதுமே கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற பொழுது, ஒரு கருத்தை பேசுகிற பொழுது தெளிவாக திட்டவட்டமாக இதுதான் என்று சொல்வார். ஆனால் அப்படிப்பட்ட தெளிவற்றவர்கள் தான் அதுவாக இருக்கலாம் அல்லது இதுவாக இருக்கலாம் என்று சொல்லுவார்கள். இங்கே ஃபின்னி ஜென்னிஸ் டேக் என்பவர், அந்த வேத பண்டிதர், தெளிவாக சொல்லவில்லை. ஒன்றில் அரசாக இருக்கலாம், அல்லது சபையாக இருக்கலாம், அல்லது பரிசுத்த ஆவியானவர் இருக்கலாம் என்று சொல்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார், அது அந்த தடை செய்கிறவன் என்பது அது சபை என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறார். அது என்ன காரணம் என்று சொன்னால், சபை வேத புத்தகத்திலே ஆண் பாலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தடை செய்கிறவன் ஹி என்று சொல்லப்பட்டது. ஆகவே அது ஆண்பால். ஆகவே சபையை வேத புத்தகத்திலே ஆண்பாலில் தான் குறிப்பிடுகிறார்கள். பரிசுத்தவான்கள் ஆண்பால். ஆகவே மணவாட்டியும் ஆண்பால். ஆகவே சபை என்பது தான் அந்த தடை செய்கிறவன். காரணம், சபை என்பது ஆண்பால் என்று சொல்லுகிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும் பொழுது சபையை வேத புத்தகத்திலே ஆண் பாலில் சொல்லியிருக்கிறதா, பெண் பாலில் சொல்லியிருக்கிறதா? பெண் பாலிலும் சொல்லியிருக்கிறது. மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களிகூற கடவோம், ஆட்டுக்குட்டியருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். ஷீ என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் அந்த டேக் என்கிற வேத பண்டிதர் கண்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டது. சாத்தான் மறைத்து விட்டான். மணவாட்டியை பெண் பாலில் தான் வேதம் சொல்கிறது. மணவாட்டியை பெண் பாலில் சொல்லியிருக்கிறதை தவிர ஆண் பாலில் சொல்லவே இல்லை. ஆகவே தடை செய்கிறவன் என்பது சபை அல்ல என்பதுதான் புரிந்திருக்க வேண்டும். தடை செய்வது சபை அல்ல. சிலர் சொல்லுவார்கள், தடை செய்கிறவன் என்பது பரிசுத்த ஆவி என்று சொல்லுவார்கள். தடை செய்கிறவன் பரிசுத்த ஆவி என்று சொல்லுவார்கள். வாய் கூசாமல் பேசுகிறார்கள். காரணம் என்ன? வஞ்சிக்கிற ஆவி அவளுக்குள் இருக்கிற காரணத்தினால்தான் தடை செய்கிறவனை பரிசுத்த ஆவி என்று பேசுகிறார்கள். எப்பொழுதுமே தமிழ் வேத புத்தகத்திலே பரிசுத்த ஆவியானவரை அவன் என்று சொல்லப்பட்டிருக்கவே பட்டிருக்காது. அதை அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சகல கனத்துக்கும் மரியாதைக்கு உரியவர். அவரை அவன் என்று சொல்லவே இல்லை. சில இடங்களில் பரிசுத்த ஆவியானவர் சில காரியத்தை தடை செய்திருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பவுல் அப்போஸ்தலன் ஆசியா தேசத்துக்கு பயணப்பட்டு போக இருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரை தடை செய்தார். பவுல் அப்போஸ்தலனை தடை செய்தார். மரியாதையோடு பேசி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்று சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியானவர் தடை செய்தான் என்று சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியானவரால் தடை செய்யப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவி என்று சொன்னால் அவர் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்குமே தவிர அவன் என்று குறிப்பிடப்படவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் தடை செய்கிறவன் என்று சொல்கிற பொழுது சாத்தான் என்று சொல்கிற பொழுது அவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் தடைகளை நீக்கி போடுகிறவர். நம்முடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தடை செய்கிறவர் அல்ல, அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று மரியாதையோடு ஆவியானவரை குறிப்பிடப்பட்டது நாம் பார்க்க முடிகிறது. பரிசுத்தவான்களுக்கு அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சி காலத்திலே உபத்திரம் உண்டு என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் இதை தெளிவாக பார்க்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே அந்திக்கிறிஸ்துவினுடைய வருகை கூறப்பட்டிருக்கிறது. அந்திக்கிறிஸ்துவின் வருகை
13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் அதிகாரம் முழுவதும், அதைத் தொடர்ந்து 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் அந்திகிறிஸ்துடைய ஆளுகை இருக்கிறது என்பதை வேத்து மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் 7ஆம் வசனத்திலே, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் பரிசுத்தவான்களோடு அந்த மிருகம் யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அந்த மிருகத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த கவனித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்ளும்படிக்கு அதற்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்படி என்று சொன்னால், அந்த அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ காலத்திலே பரிசுத்தவான்கள் பூமியிலே இருக்கிறார்கள் என்பது 100க்கு 100 தெளிவு. இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் அந்த சாத்தான், வஞ்சிக்கப்பட்ட ஆவி உடையவர்கள் மறைத்து விடுகிறார்கள். அந்திகிறிஸ்துவின் ஆட்சி காலத்திலே பரிசுத்தவான்கள் பூமியிலே இருக்கிறார்கள். அந்த பரிசுத்தவான்களை ஜெயம் எடுக்கும்படிக்கு, ஜெயம் கொள்ளும்படிக்கு அந்த சாத்தானுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. சாத்தானுக்கு அதிகாரம் கொடுத்தால் என்ன? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி தீச்சுளைக்குள் போடுவதற்கு அந்த மன்னன் நேபுகாத்நேச்சாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கென்ன? அதற்கு மேலான அதிகாரத்தை உடையவர் நாம் விசுவாசிக்கிற தேவன். அந்த தேவன் அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தப்புவித்தார். அதுபோலத்தான் இன்றைக்கும் கடைசி நாட்களில் பரிசுத்தவான்களை ஜெயிக்கும்படிக்கு சாத்தானுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பரிசுத்தவான்கள் சாத்தானை ஜெயிக்கும்படிக்கு பரிசுத்தவான்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதே மாதிரி அறிந்திருக்க வேண்டும். அது எங்கே இருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பரிசுத்தவான்கள் சாத்தானை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அதிகாரம் பெற்றிருக்கிற சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும். அந்த சாத்தானை பரலோகத்தின் தூதர்கள் ஜெயித்தார்கள். அதுபோல நாமும் ஜெயிப்போம். ஆண்டவர் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். அந்த அந்திகிறிஸ்துவுக்கு அதிகாரத்தை அந்த வலுசற்பமாக்கிய சாத்தான் கொடுத்திருக்கிறான். அதற்கு நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னு சொன்னால், அந்த சாத்தானுடைய அதிகாரத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சி காலத்திலே பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவளை ஜெயம் எடுக்க சாத்தான் அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறது. ஆனால் அந்த அதிகாரத்தை விட மேலான அதிகாரத்தை, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய செயல் அதிகாரத்தை மேற்கொள்ளவும், அந்த சாத்தானுடைய அதிகாரத்தை மேற்கொள்வதற்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே கர்த்தர் அழகாக எழுதியிருக்கிறார். ஆகவே சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறவனும் அதை கேட்கிறவர்களும் அதை கைக்கொள்ளும் பாக்கியவான்கள் என்று. ஆகவே தடை செய்கிறவன் என்பது ஆவியானவர் அல்ல, சபையும் அல்ல. சபை ஆண்டு நீக்க மாட்டார். சபை ஆண்டை கூட்டி சேர்ப்பாரை தவிர நீக்க மாட்டார். நீக்குதல், அந்த வார்த்தையை taken out of the way ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. He will be taken out of the way. சபை ஆண்டு நீக்க மாட்டார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்த்து கொள்ளப்படுவதை குறித்து. சபை கர்த்தரிடம் சேர்த்து கொள்ளப்படுவதை தவிர நடுவில் இருந்து நீக்கப்படாது. புரிந்து கொள்ளுங்கள். சபை நீக்கப்படாது, சபை சேர்த்து கொள்ளப்படும். ஆகவே சபையை குறித்த வார்த்தை என்னவென்று சொன்னால் சேர்த்து கொள்ளப்படும். சாத்தானை குறித்த வார்த்தை தான் நீக்கப்படுவான். ஆகவே சபை நீக்கப்படாது, சபை கர்த்தரிடம் சேர்த்து கொள்ளப்படும் என்றுதான் வேதம் சொல்கிறது.
ஆகவே அந்த தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படுவான். இன்றைக்கு இதுவரைக்கும் நான் பேசின பொழுது தடை செய்கிறவன் என்கிற பதம் அது ஆவியானவருக்குரியது அல்ல, அதுபோல சபைக்குரியதும் அல்ல என்று இவ்வளவு நேரம் விளக்கினேன். இனி அடுத்து அப்படி என்று சொன்னால் அந்த தடை செய்கிறவன் என்கிற பதம் யாருக்குரியது, தடை செய்கிறவன் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தடை செய்கிறவன் யார் அந்த கவனித்துக் கொள்ளுங்கள். வேத புத்தகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே ஆதியாக புத்தகத்தில், அதாவது ஆரம்ப நாட்களில் இருந்தே தடை செய்கிறவன் யாருன்னு கேட்டால் சாத்தான். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தடை செய்கிறவன் சாத்தான். பரலோக திருத்துவம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அதே போல பாதாள திருத்துவம் என்று இருக்கிறது. சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி. இந்த மூன்றுடைய திருத்துவம் உடையவன் தான் சாத்தான். சாத்தானுக்கும் திருத்துவம் உண்டு. சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி. காட்ஹெட் பரலோக திருத்துவம் என்ன? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அதுபோல சாத்தானுடைய திருத்துவம் சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி. இதிலே தடை செய்கிறவன் சாத்தான். அவன் யாரை தடை செய்கிறான்? தன்னுடைய மகனாகிய அந்தி கிறிஸ்துவை தடை செய்கிறான். அதை புரிந்திருக்க வேண்டும். ஆரம்ப காலத்திலிருந்து தடை செய்கிறவன் சாத்தான் என்று சொன்னேன். வேத புத்தகத்திலே ஆதியாக புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே அந்த சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடை செய்தான். தவறான உபதேசத்தை கொடுத்து, தேவனாகிய கர்த்தர் கொடுத்த உபதேசத்துக்கு மாறான ஒரு தவறான உபதேசத்தை கொடுத்து அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை இழக்கும்படி செய்து விட்டான். ஆசீர்வாதத்துக்கு தடை செய்தான். யாத்ராக புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக வனாந்தர வழியாக பயணிக்க ஆரம்பித்த பொழுது அந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களை தடை செய்தான். பார்வோன் மூலமாக இருந்து அந்த சாத்தானுடைய ஆவி தடை செய்தது. கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பவுல் இவ்வாறு கேட்கிறார், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார் என்று பவுல் கேட்கிறார். சாத்தான். இன்னும் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தடை செய்பவன் யார் என்பதை பவுல் தெளிவாக எழுதுகிறார். நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாக இருந்தோம், ஆனால் சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். ஆகவே தடை செய்கிறவன் சாத்தான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவன் யாரை தடை செய்கிறான்? தன்னுடைய குமாரனாகிய தன்னுடைய மகனாகிய அந்தி கிறிஸ்துவை தடை செய்கிறான். ஏன் தடை செய்கிறான்? சாத்தானுக்கு தெரியும் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து ஆட்சி 7 வருஷம் முடிந்தவுடன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மகிமையோடு வருவார். இயேசு கிறிஸ்து மகிமையோடு வந்து தம்முடைய பரிசுத்தமாக பரலோகத்துக்கு அழைத்து சென்று மறுபடியும் பூமியை 1000 வருஷம் அரசாட்சி பண்ணும்படி வருவார். ஆகவே அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு விட்டால் சாத்தானுக்கு இந்த உலகத்திலே 7 வருஷம்தான். அதன் பிறகு அவனுடைய நிலைமை மிக பயங்கரமாக இருக்கும். சாத்தானுடைய நிலைமை பயங்கரமாக இருக்கும். அவன் பாதாளத்தில் தள்ளப்படுவான். அதன் பிறகு நரகத்திலே தள்ளப்படுவான். ஆகவே அவனுடைய முடிவு பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் அந்த சாத்தானுக்கு தெரியும். ஆகவே அந்தி கிறிஸ்து அதற்கு முன்கூட்டியே வெளிப்பட்டு விடாதபடிக்கு சாத்தான் அந்தி கிறிஸ்துவை தடை செய்கிறான். ஆகவே சாத்தான் ஏன் தடை செய்கிறான்? சாத்தானுக்கு தெரியும். சாத்தானுடைய அவனுடைய ஏஜ், அவனுடைய வயசு இந்த பூமியிலே மனுமக்கள் ஆரம்பித்த அந்த காலத்திலிருந்தே இருக்கிறான். அவன் யுகாயுகமாக இருக்கிறான். பரலோகத்திலே தூதர்கள் படைக்கப்பட்ட பொழுதே படைக்கப்பட்டு விட்டான். ஆகவே அவனுக்கு சகல தந்திரமும் தெரியும், என்ன நடக்க போறது என்று தெரியும். ஆனால் அந்தி கிறிஸ்துவுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆகவே அந்தி கிறிஸ்துவை இந்த சாத்தான் டிரைவ் பண்ணுகிறான், மானிட்டர் பண்ணுகிறான், அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறான். நீ சீக்கிரம் வெளிப்படாதே, நீ சீக்கிரம் வெளிப்பட்டால் நம்முடைய அழிவு சீக்கிரம் வந்துவிடும். ஆகவே கொஞ்ச காலம் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த சாத்தான் அந்தி கிறிஸ்துவை தடை செய்து வைத்துக் கொண்டே இருக்கிறான். எவ்வளவு மேக்சிமம் தடை செய்ய முடியுமோ அவ்வளவு தடை செய்கிறான். ஆனால் அப்படி தடை செய்து கொண்டே இருக்கிற பொழுது கர்த்தர் பார்ப்பார். தன்னுடைய குமாரன் எப்பொழுது இந்த பூமியில வர வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும், பிதாவாகிய தேவனுக்கு தெரியும். ஆகவே சரியான நேரத்திலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வர வேண்டும் என்பதற்காக
தடை செய்கிற சாத்தானை தேவன் அகற்றுவார். தேவன் சாத்தானை நடுவிலிருந்து நீக்குவார். எந்த நடுவிலிருந்து? அவனுடைய அதிகாரத்தின் நடுவிலிருந்து நீக்குவார். சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி இப்பொழுது அவர்கள் பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவனுடைய அதிகாரத்தின் நடுவிலிருந்து அந்த சாத்தானை நீக்குவார். சாத்தானை நீக்கினவுடன் சாத்தான் செய்வான், தன்னுடைய சகல அதிகாரத்தையும் அந்தி கிறிஸ்துவை கொடுப்பான் என்று வெளிப்படுத்துகிற விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அந்தி கிறிஸ்து அவன் வெளிப்படுவதை குறித்து 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பலுசர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அந்த மிருகத்திற்கு, அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுத்தது. ஆகவே சாத்தான், பலுசர்ப்பம் தன்னுடைய மிகுந்த அதிகாரத்தையும் மகிமையையும் பலத்தையும் அந்த மிருகத்தை கொடுத்து விட்டு இது விலகி விடுகிறது. காரணம் என்ன? கர்த்தர் இவனை நடுவிலிருந்து நீக்கி போடுவார். கர்த்தரை நீக்கி விடுவார். ஆகவே நீக்குகிற பொழுது இந்த சாத்தான் தன்னுடைய அதிகாரத்தையும் பலத்தையும் அந்தி கிறிஸ்து கொடுத்து விடுகிறது. ஆகவே தடை செய்கிறவன் என்று சொல்லப்படுபவன் அது சாத்தான். சாத்தான் யாரை தடை செய்கிறான்? அந்தி கிறிஸ்துவை தடை செய்கிறான். ஏன் தடை செய்கிறான்? தனக்கு கொஞ்ச காலம் கூட இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதற்காக தடை செய்கிறான். ஆனால் தடை செய்கிற சாத்தானை நீக்குகிறவர் பிதாவாகிய தேவன். தடை செய்கிற சாத்தானை பிதாவாகிய தேவன் ஏன் நீக்குகிறார்? குறிப்பிட்ட நாளிலே அந்தி கிறிஸ்து வந்தாக வேண்டும். 7 வருஷம் முடிந்தவுடன் கிறிஸ்து பூமியிலே வெளிப்பட வேண்டும். அதன் பிறகு 1000 வருஷ அரசாட்சி இருக்கிறது. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தடை செய்து கொண்டிருக்கிற சாத்தானை தேவனாகிய கர்த்தர் நீக்குவார். ஆகவே தடை செய்கிறவன் என்பவன் சாத்தானை தவிர வேறு யாருமல்ல என்பதை அறிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே செய்தி கேட்ட பிள்ளையிடத்திலே தொடர்ந்து ஆவியானவர் பேசும், வஞ்சிக்கப்பட்ட நிலைமையை மாற்றும். யாரும் வஞ்சிக்கப்படக்கூடாது. கர்த்தாவே, உம்முடைய நாமம் தெரிவிக்கப்பட்ட பிள்ளைகள் உம்முடைய வேத வசனத்தை, உம்முடைய வேதத்தை அப்படியே ஒரிஜினலாக படித்து அதை புரிந்து சத்தியத்தின் பால் நடக்கட்டும். கடைசி கால வஞ்சிக்கிற உபதேசங்களுக்கு உம்முடைய ஜனங்களை தப்புவித்துக் கொள்ளும். இந்த நாளில் செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய வசனம் அவருக்குள்ளே கிரியை செய்யட்டும். ஆவியானவர் ஆளுகை செய்யும். சாசன் கிரியெல்லாம் அழியட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.